Hi friends, welcome to our channel Balas Voice. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பேத்துக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நிறைய பேத்துக்கு. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருந்தோம். இத்தனை நாள் கேப் எதுக்கு அப்படின்னா, இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். எல்லா பேரும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லா பேரும் அதுதான் நினைக்கிறோம். போர் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு பாசிட்டிவான விஷயம், ஒரு நல்ல விஷயத்த அடுத்து வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். பட் என்ன அப்படின்னா, நம்மளோட பேட் லக்கா இல்லை ரெண்டு நாட்டோட பேட் லக்கா என்னன்னு தெரியல. போர் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை போர்னு சொல்லக்கூடாது, இது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி போர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் ஆரம்பிக்குது, போர் நடக்குது அப்படின்னா, அந்த போருக்கு உண்டான நடவடிக்கைகள் எதுவுமே இது வரைக்கும் ரஷ்யா தரப்புலேருந்து எடுக்கலை. ஒரு போர் ரெண்டு நாட்டுக்குள்ளே உருவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த நாடு போர் தொடுக்குதோ அந்த நாடு நம்ம ஏர்க்ராஃப்டை அனுப்பி போரை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே இருக்குது. அதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு கூட சொல்லலாமே. அப்படி தான் ஒரு நாடு இன்னொரு நாள் மேலே போர் தொடுக்கும். அது இப்படிப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் எதுவுமே இந்த விஷயத்தில் நடக்கலை. அதனால தான் ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, இதை போர்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுது. மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா போர் நடந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அதாவது எந்த நாடு போர் தொடுக்குதோ அது யார் முன்னாடி இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, என்ன விஷயம் இருக்குது, என்ன பொருள் இருக்குது அப்படின்னு எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு எதிர்க்க என்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் போர். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரஷ்யா உக்ரைனில் இருக்கிற வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் வெளியில் போகணும். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறது, சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்காரவங்க வெளியாட்கள் யாரும் இருந்தால் உக்ரைனை விட்டு வெளியேறுங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. உக்ரைன் வெளிநாட்டு மக்கள் யாரும் இருந்தால் அப்படின்னா உக்ரைன்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஹெவியாக ஃபைட்டு இருக்குது, ஹெவியாக சண்டை இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுதான் ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா, அதான் வெளிநாட்டுக்காரவங்க வெளியாட்கள் யார் இருந்தால் உக்ரைன்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைனை முழுசாக கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவிலே இல்லை. அவங்க வேறு ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அதாவது உக்ரைன் மண்டையில் இருக்கிறது வேறு ஐடியா இருக்குது. அதாவது எல்லா பேரையும் யோசிக்கிற விஷயத்தை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் மண்டைக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது. அதனால தான் அடுத்தவங்க எதிர்பார்க்குறது எதுவுமே அவர் செய்கிறது இல்லை. அவர் யோசிக்கிறது ஏதோ அதுதான் நடக்குது. பட் இது போர்னு சொல்ல முடியாது. போருக்கு உண்ட நடவடிக்கைகள் எதுவுமே இது வரைக்குமே எடுக்கலை. ஸோ இப்போ இதை அவங்க ரஷ்யாக்காரவங்க சொல்கிறது கரெக்டு தான். இது போர்னு சொல்லக்கூடாது, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நடக்கிறது என்னென்னா, இப்போ எல்லாமே அதுதான் நடக்குது. சுற்றி எல்லா மெயினான நகரங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. அது கீவ் ஆகட்டும், கார்கிவ் ஆகட்டும். ஃபஸ்ட் ஆரம்பத்திலே பார்த்திங்க அப்படின்னா ஹென்ஸ்கே டொனாஸ்கா அப்படிங்கிறத கைப்பற்றி அது தனி நாடு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கர்சன், லாஸ்ட்டாக செர்னோபில் அப்படின்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கிற ஏரியா இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. சுற்றி எல்லா நகரங்களையும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, கெய்வுங்கிற அவங்களோட கேபிட்டல், கெய்வாங் அப்படிங்கிற கேபிட்டலை அவங்க ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் இந்த இன்னும் 2 நாளில் ஐரோப்பிய யூனியனோட மீட்டிங் ஒன்று இருக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, வேறு எந்த நாடு இந்த வார்க்குள்ளே வருதோ
அதை வச்சு தான் அந்த போர் கண்டினியூ ஆகிறதும் நிற்கிறதும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் அது மாதிரி தான் நடக்குதுண்ணா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் அதிபர் வந்து திருந்துற மாதிரியே தெரியல. அவர் வந்து இன்னும் எல்கேஜி பையன் மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களை வந்து இவர் என் கூட சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரியே தான் கூப்பிட்றாரு. என் கூட தைரியம் வந்தால் என் கூட உட்காந்து வந்தால் பேசு வந்து நேரில் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன வகையில் எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. இவர் விஷயம் தெரிஞ்சு சொல்கிறாரா, தெரியாமல் சொல்கிறாரா, புரிஞ்சு சொல்கிறாரா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறது வந்து காமெடி. அவர் ரியலாக என்ன சொல்கிறது ஸ்க்ரீனில் பண்ணாரோ அதைத்தான் இப்போ வந்து நாட்டோட அதிபருங்கிற முறையிலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்ன அப்படின்னா பொதுமக்கள் யாராக இருந்தாலும், வெளிநாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் வந்து இந்த போரில் பங்கெடுத்துக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து உக்ரைனுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு பொதுமக்களை கூப்பிட்றாரு. இது வந்து பொதுமக்களை வந்து யாருனாச்சும் போருக்கு வாங்க, சண்டையிட வாங்க அப்படின்னு யாருனாச்சும் கூப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. இது வந்து அவர் தெரியாமல் பண்ணுறதா தெரிஞ்சு பண்ணுறதா என்னன்னு தெரியல. பட் அது வந்து எல்லா நாட்டையும் வந்து இந்த வாரில் வந்து அவர் தனியாளாக போகிறாரா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் மட்டும் தனியாக சண்டையிடக்கூடாது, நான் மட்டும் வந்து போகக்கூடாது, நீங்கள் எல்லாமே வந்து என் கூட வரணும், எல்லாரும் குண்டோட கைலாசம் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நடவடிக்கை இருக்குது. எல்லா நாட்டு மக்களும் வந்து உக்ரைனுக்காக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிற இது அப்படின்னா போரில் பொதுமக்கள் இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் மேலே கை தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பொதுமக்களை இவர் கூப்பிட்றாரு அப்படின்னா எல்லா நாட்டு பொதுமக்களும் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? அங்கே மேற்கொண்டு சண்டை நடக்குது அப்படின்னா ரஷ்யா மேற்கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள் மேலே தான் வந்து சண்டையிடும் அப்படின்ட்டு அப்படி தான் வரும். இப்போ ரஷ்யா பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது எந்த நாட்டு மக்களாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவங்க மேலே வந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட நாடு வந்து களத்தில் குதிக்கும். ஸோ அவர் வந்து எல்லா நாட்டையும் கோல் மூட்டு விடுற வேலை தான் பார்க்குறாரு. அவர் எல்லா நாட்டையும் வந்து இந்த வாருக்குள்ளே சம்மந்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முழு நோக்கில் தான் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பட் இது வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உண்ட போர் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனுக்கு உண்டான போர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் மக்களுக்கும் உண்டான போர் கிடையாது, ரஷ்யாவுக்கும் உக்ரைன் அதிபருக்கு உண்டான போர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் முழுக்க இங்கே விளாடுறாரு. சுற்றி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றி அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறாரு, வீடியோ போடுறாரு, ட்விட்டரில் வந்து அவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் பட் என்னென்னா அவர் சொல்கிற எதுவுமே ப்ராக்டிக்கலாக நடக்க மாட்டேங்குது. அடிவாள் சொல்லுவாங்க இல்லையா, 400 ரவுடி தான் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அவரும் பல விஷயங்களை சொல்கிறாரு. பட் ப்ராக்டிக்கலாக வந்து அவர் சொல்கிற விஷயத்துக்கு வந்து யாருமே வந்து எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, ஆதரவும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக உண்மையிலே சொல்ல பண்ணுவோம் அப்படின்னா அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா எல்லாமே வந்து பின்னாடி இருக்கிறோம், நீங்கள் சண்டைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. இவர் சொல்கிற விஷயம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப வந்து இவர் வந்து மேற்கொண்டு காமெடியன் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி திரும்ப காமிக்கிறாரு. ஸோ உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த போர் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ரஷ்யா வந்து உக்ரைன் நாட்டு மக்கள் மேலேயும் சரி, உக்ரைன் நாட்டு மேலேயும் சரி, அதாவது போர் தொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது ரஷ்யாவுக்கு. ரஷ்யா அதிபர் புட்டினுக்கும் சரி அந்த எண்ணமே கிடையாது. ரஷ்யா உக்ரைனில் இருந்து நேட்டோ படைகளை, யூரோப்பியன் கண்ட்ரிஸை, இந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அகற்றணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த நடவடிக்கையை வந்து புட்டின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.